ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வியூஸ் ஆஃப் விவேக். எடுத்த காரியத்தை எப்பவுமே வெற்றிகரமாக முடிக்கும் மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பாடி தொலையும். முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீர்கள். பிரச்சனைகள்லாம் பனி போல விலகும். எளிதில் வெற்றி கிடைக்கும். தேவையற்ற கற்பனைகள்லாம் நீக்கிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம். அதிர்ஷ்டகரமான ஆண்டா இருக்குங்க உங்களுக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா. வசீகரமான ரிஷபராசி நேயர்களே, இதோ வந்துட்டேன். உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மனசில் புத்துணர்ச்சியுடனும் புது தெம்புடனும் இந்த ஆண்டை உங்களுக்கு இனிமையான ஆண்டாக மாற்றிக்குவீங்க. நன்மை தீமை உங்களுக்கு கலந்து தாங்க வரும். மோசமான நிலைமை வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பண வரவு உங்களுக்கு டபுளாக இருக்குங்க. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். செலவும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. முடிவா என்னதான் சொல்ல வர? கடன் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை சொத்து வாங்கணும்னு நினச்சாலோ ரொம்ப கவனமாக இருங்க. ஐயோ ஏகாம்பரம், எல்லாத்துலேயும் திட்டமிட்டு செயல்படும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இந்த ஆண்டு உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து உச்சத்துக்கு கொண்டு போகிற ஆண்டுங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டம், தடை, அவமானம் அனைத்தும் விலகி இனிமேல் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வியாபாரம் நல்லா பெருகுங்க. பல தொழிலில் ஆர்வம் வரும். பிரம்மாண்டமான தொழில் சிந்தனை ஏற்படும். தொழிலை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வீங்க. மொத்தத்தில் இழந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் மீண்டும் குடிவர போகும் ஆண்டுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. எப்பவுமே பெருந்தன்மையா இருக்கிற கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். புதிய எதிரிகள் வியாபாரத்தில் தோன்றுவாங்க. கடுமையான உழைப்பு தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அங்கங்கே வம்பு எல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்பட வேண்டிய வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு. எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே பக்திமயமாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே, தெய்வமே உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உங்களுக்கு உண்மையான உழைப்போட பயனை அறுவடை செய்யும் வருஷங்க இது. தொழில் மற்றும் உத்தியோக சம்பந்தமாக குடும்பத்தை பிரிந்து செல்லும் சூழ்நிலை வருங்க. உங்கள் கூட்டாளிங்க கூட கவனமாக ஒப்பந்தம் போட்டு வேலை செய்கிறது நல்லதுங்க. புது இடம், புது பதவி, புது மகிழ்ச்சி எல்லாம் வந்து குவியிற வருஷங்க இந்த வருஷம் உங்களுக்கு. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. எப்பவுமே காரியவாதியா இருக்கும் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மாற்றம், முன்னேற்றம் உண்டாகும் வருடங்க இது. உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை ஒரு வழியாக குறையுங்க இந்த வருஷம். அடுத்தவங்களை பார்க்குறத விட்டுட்டு ஏக்கத்தை குறைச்சா நிம்மதி கிடைக்குங்க உங்களுக்கு. போட்டி பொறாமையை விட்டுட்டு வெற்றியை தேடி போனீங்கன்னா சாதனையாளராக மாறும் ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு. கலையார்வம் மிக்க துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? திறமையை வச்சு கௌரவத்தோடு செயல்பட்டு புகழையும் செல்வாக்கையும் அடைகிற வருஷங்க உங்களுக்கு இது. தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும் உங்களுக்கு. நல்ல புகழோடு இருக்கவங்க கூட சேர்ந்து முக்கியமான காரியங்கள் எல்லாம் சாதிப்பீங்க நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். தொழிலில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். தனவரவும் மகிழ்ச்சியும் கொட்டி கிடக்கும் ஆண்டுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு. ரொம்ப விவரமாக இருக்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி மீண்டும் தேடி வரப்போகிற ஆரவாரமான ஆண்டுங்க இது உங்களுக்கு. எல்லாத்துலேயும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. மழை போல் வர துன்பம் பனி போல் அப்படியே விலகிடுங்க உங்களுக்கு. வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. குழந்தைகள் நலனில் கவனம் வச்சுக்கோங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடச்சி அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்க போகிற சிறப்பான ஆண்டுங்க உங்களுக்கு. எப்போவுமே தன்னம்பிக்கை மிக்கவராக இருக்க தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2023 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி கிட்டும் ஆண்டுங்க இது உங்களுக்கு. சவாலான வேலைகளை கூட சாமர்த்தியமாக முடிப்பீங்க நீங்கள்.
இந்த ஆண்டு உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துகிற ஆண்டாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள், வாய்ப்புகள், வரவுகள் எல்லாம் தேடி வருங்க. உங்களுக்கு புதிய வாழ்வை தொடங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு தாங்க உங்களுக்கு கரெக்டான ஆண்டு. தெளிவான சிந்தனையுடைய மகர ராசி நேயர்களே, 2023 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா சிந்திச்சு முடிவு எடுக்க வேண்டிய ஆண்டுங்க உங்களுக்கு இது. 4 pieces. It's not enough. What to do? Okay. கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய வருங்க. பெரிய முடிவெல்லாம் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிவு பண்ண வேண்டிய ஆண்டுங்க. கடன் பிரச்சனைகள்லாம் முடிக்கிற ஆண்டுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு. 4 நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுளே. 4 நாள்ல பணம் வந்துடும். எப்போவுமே புகழ விரும்புகிற கும்பராசி நேயர்களே, 2023 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? உங்களோட நிதி நிலைமை, கௌரவம், செல்வாக்கு எல்லாம் பல மடங்கு உயரப்போகுதுங்க. குடும்பத்துடன் நெருங்கி இருக்க வேண்டிய ஆண்டு இது உங்களுக்கு. கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுட்டு நண்பர்களுடன் சேர்ந்து வெற்றி பெற போகிற ஆண்டுங்க இது உங்களுக்கு. வாய்ப்பெல்லாம் வெற்றியாக மாற்றிக்கிற மீனராசி நேயர்களே, 2023 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? செயலில் வேகமும் வார்த்தையில் விவேகமும் பெற்று வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் ஆண்டுங்க இது உங்களுக்கு. அள்ளும் வாய்ப்புகள் தேடி வந்து கொட்டும் உங்களுக்கு. உடன்பிறப்புகளோட கவனம் தேவைங்க. ஆனாலும் ஆடம்பரமான வாழ்க்கை அமைய போகிற ஆண்டுங்க இது உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.